தமிழ் ராக்கர்ஸ் யார் அதோட ஓனரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப் கிரியேட் ஆகி போச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ்லாம் டேரக்டா இன்டர்வியூஸ்ல பிரஸ் மீட்ஸ் எல்லாம் செஞ்சு விடுறாங்க தமிழ் ராக்கர்ஸை. போகன் டைரக்டர் லக்ஷ்மண், துருவங்கள் 16 டைரக்டர் கார்த்திக் நரேன், யமன் ஆடியோ லான்ச்ல ஞானவேல் ராஜா பேசினாரு. அவர் கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணி திட்டிவிட்டாரு தமிழ் ராக்கர்ஸை. இருக்கட்டும், இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த வெப்சைட்டை நோக்கி ஒரு கோபம் இருக்கு, ஒரு ஆதங்கம் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, நம்ம பார்க்கறத நிறுத்திட்டா அவங்களுக்கு பொழப்பே இல்லை, ஏன் அப்லோட் பண்ண போறாங்க, நம்ம மேலதான் தப்பு, மக்கள் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அவங்க சைட்ல இருந்து அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கணும், அவங்க அப்லோட் பண்ணாதான் நம்ம பார்ப்போம், அந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க. இது ரெண்டுமே ஓரளவுக்கு உண்மை அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா என்னதான் ஒரு 100-150 குடும்பத்தோட வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சாலும், ஒரு ப்ரொடியூசரோட பெரும் பணம் அப்படின்னு தெரிஞ்சாலும், உழைப்பு வியர்வை இதெல்லாம் தெரிஞ்சாலும் பார்த்துட்டு தானே இருக்காங்க மக்கள். வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கஷ்டப்பட்டு கற்றுட்டு அந்த டிவிடிலேருந்து இப்போ வந்து ஃபேஸ்புக் லைவ் ஆகி போச்சு, ரொம்ப ஈஸியாகிடுச்சு எல்லாமே. ஸோ இந்த பைரசி அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண நம்ம நிறுத்தலாம்? ஏன் பார்க்குறாங்க? ஏன்னா தேட்டரை போய் பார்த்தா தான் ஒரு ஃபீல் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் ஏன் வந்து வீட்லேயே உட்காந்து திருட்டு பிரிண்ட்டில் தேட்டர் பிரிண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதை நிறுத்த முடியுமா முடியாதா? உங்களோட கருத்துக்களை அப்படியே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வி நீட் டு ஹாவ் அ ஹெல்தி டிஸ்கஷன் சூன். இதை பற்றி நிறையா பேசணும், ஏன்னா ரொம்ப அதிகமாக போச்சுங்க. ஏப்பா ஃபேஸ்புக் லைவ் பண்ணுறதுலாம் அநியாயத்தின் உச்சமாக இல்லை?